ஹாய் ஃபோக்ஸ் மக்களே. டாக்டர் சுரேஷ் சேத்தரமன் கோயம்புத்தூர்லேருந்து கேரியர் கைடன்ஸ் அட்வைசர் அண்ட் அனலிஸ்ட். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸை பற்றி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் லேட்டர் என்ட்ரி பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே வருஷம் லேட்டர் என்ட்ரி பற்றி நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த வருஷம் கண்டிப்பாக அந்த லேட்டர் என்ட்ரி நமக்கு வந்து நடக்க போகிற, அதை நடத்திட்டு இருக்கக்கூடிய அதனுடைய நம்மளுடைய கோஆர்டினேட்டர் சார் டெஃபினட்டாக நம்ம கூட வந்து லைனில் வந்து உங்களுக்கான சந்தேகங்களை தீர்த்து வைப்பாங்க. சாருக்கான டைமிங்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் தயவுசெய்து போடுங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அந்த கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த கமெண்ட்ஸில் இருக்கிற உங்கள் கொஷினை அப்படியே நான் எடுத்து நம்ம கோஆர்டினேட்டர் சார்கிட்ட கேட்போம். ஸோ பிஃபோர் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி டெஃபினட்டாக நம்ம 1-to-1 நம்ம சார் கூட ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறோம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லா விதமான இன்புட்ஸையும் உங்களுக்கு கொடுத்துரும். அந்த விதத்தில் ஒரு டிஎன்இஏ லேட்டர் என்ட்ரி பற்றி ஒரு அப்டேட் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏ அப்ளிகேஷன்ஸ் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேட்டர் என்ட்ரி பொறுத்தவரை இந்த வருஷம் வந்து கொஞ்சம் போட்டி கம்மியாக இருக்குங்கிறது தான் ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறத நமக்கு சொல்லணும். அதனால் வந்து எத்தனை ரவுண்ட் சார் வரும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ எத்தனை ரவுண்ட் வரும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் அஃபிஷியலாக நம்ம டிக்ளேர் பண்ணல. ஆனால் ஒன்று, இந்த வருஷம் வந்து அப்ளிகேஷன்ஸ் குறைஞ்சிருக்குங்கிறது மட்டும் உண்மை. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, எல்லாருக்குமே நல்ல சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதுவும் டாப் காலேஜ்லேயே முடிஞ்சு போகிறோங்கிறது உண்மை. நான் டாப் காலேஜ்னு எப்போவுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். 175 200 காலேஜ் தான் டாப் காலேஜ்னு சொல்கிறோம். இன்றைக்கி அந்தளவு கூட போகாது. ஒரு 50-60 காலேஜில் வந்து சீட்டு வந்து ஃபில் ஆகிடுச்சு, அல்லது ஒரு 100 காலேஜில் சீட் ஃபில் ஆனாலே ஒட்டுமொத்த சீட்டு ஃபில் ஆயிரும் அப்படிங்கிறத மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி தான் நம்ம இன்புட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் வந்து ஹாப்பியாக அந்த வருஷம் எடுத்து படிக்கலாம். நிறைய கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் வந்து விருப்பப்படுறீங்க நிறைய பேர். ஸோ இது சரியாக கரெக்டாக அப்படிங்கிறத பற்றி நமக்கு பேசுறதுக்கு தெரியல. பட் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் டிப்ளமோவில் என்ன படிச்சிங்களோ அதை சார்ந்து இங்கே நீங்கள் எடுக்கலாம். உதாரணத்துக்கு அங்கே ட்ரிபிள் படிச்சிங்கன்னா இங்கே ட்ரிபிள் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. அங்கே ஈஸியாக படிச்சிங்கன்னா இங்கே ஈஸி எடுக்கலாம். இல்லைனா கொஞ்சம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிக்கலாம். மெக்கானிக்கல் படிக்கிற பையன் திடீர்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறது அந்தளவுக்கு கரெக்டாக வருமா சார்னா கொஞ்சம் ஒத்து வராத விஷயமாக தான் இருக்கும். பட் உங்களுக்கான ஸ்டஃப் இருக்குது சார், எல்லா முடியும் உங்களுக்கு கட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பட் என்னுடைய அட்வைஸ் அப்படி வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் கோர் இன்ஜினியரிங் நல்லாவே க்ரோ ஆக போகுது. எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி சூப்பராக க்ரோ ஆக போகுது. மேனுஃபேக்சரிங் செக்டர் சூப்பராக க்ரோ ஆக போகுது. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி சூப்பராக க்ரோ ஆக போகுது. ட்ரோன் டெக்னாலஜி சூப்பராக க்ரோ ஆக போகுது. அக்ரி வேறு லெவலில் க்ரோ ஆக போகுது. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்கோப்பே வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ கோர் இன்ஜினியரிங் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த நேரத்தில் நீங்கள் படிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கணும் தான் லேட்டரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட சஜஷனாக வைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு எல்லாம் முக்கியமான கேள்வி, இன்றைக்கெல்லாம் பரபரப்பாக கேட்ட கேள்வி என்னென்னா, சார் என்னுடைய பர்சன்டேஜ் கால்குலேஷனில் எனக்கு 4% குறையுது 4% குறையுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டவங்க. குறிப்பாக பிஎஸ்ஜி இன்ஸ்டியூஷன்லேருந்து வந்து படித்தவங்க, பாலிடெக்னிக்கில் படித்தவங்க வந்து, சார் எனக்கு வந்து மாதிரி கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது, போட்டிருக்கிறதுல வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்களுமே வந்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் காரைக்குடியில் இருக்கக்கூடிய அந்த சென்டருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்கப்பா, இதுக்கான முடிவு தெரியும் அப்படிங்கிறது பேசியிருந்தோம். இருந்தாலும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சு நான் வீடியோலையும் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை தான் நம்ம இன்றைக்கி. ஸோ யாருமே பதற்றப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து இப்போ பார்த்து வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச டேட்டாஸ் என்னவோ டேட்டாஸ் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டாவில் ஏதாவது கரெக்ஷன்ஸுக்குன்னு இப்போ நீங்கள் எல்லாம் ரெப்ரசன்டேஷன் பண்ணதுனால இதை வந்து ரீஒர்க் பண்ணி வெரிஃபிகேஷன்ஸ் நடந்துகிட்ருக்குது. ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கான க்ரெடென்ஷியல்ஸ், நீங்கள் எடுத்த மார்க் என்ன, உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, அந்த பர்சன்டேஜுக்கான கரெக்டான ரெப்புடேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. ஒரு வேளை ரேங்க் லிஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் கூட, இப்போ ஒரே மார்க் என்னுடைய கட் ஆஃப் ஒரு 85%, இன்னொருத்தருக்கு 85% வருது. இப்போ திடீர்னு தான் சார் நான் இதை கண்டுபிடிச்சேன், ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டேன், என்ன சார் பண்ணுறது, அதுக்குள்ளே ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கீங்க. அது பிரச்சனையே வேண்டாம். இப்போ 85% நீங்கள், இன்னொருத்தர் 85% இருக்குது, அவரோட நேம் வந்துருச்சு, உங்கள் நேம் வரல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, அவருக்கு 85% ஏ 85% பி அப்படிங்கிற மாதிரி ரேங்கிங்கில் ஏபின்னு சொல்லி நடுவில் கொண்டு வந்து ஒரு ரேங்க்கை வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஒரே ரேங்க்கில் ஏபி அப்படின்னு இன்சர்ட் பண்ணுவாங்க. இந்த ஏபி எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கான சீனியாரிட்டி, இப்போ யார் வந்து இதில் சீனியர் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஓகே, அடுத்தது வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி இப்போ 85 எடுத்த அவருக்கும் இந்த 85 எடுத்தவருக்கும் ஒரே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்துச்சு. இப்போ என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மார்க்ஸை வந்து எடுத்து கம்பேர் பண்ணிட்டே வருவாங்க. அந்த சப்ஜெக்ட் மார்க்ஸில் யாருக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கோ அந்த அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் எந்த கன்ஃபியூஷன்ஸும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கான க்ரெடென்ஷியல்ஸுக்கான அந்த மதிப்பு கட்டாயம் கொடுக்கப்படும். அதன்படி தான் ரேங்க் லிஸ்ட் வெளில வரும். ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் வரும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போயிடலாம். ஸோ எப்படி நம்ம எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குது, நம்ம எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறோம், என்ன பிரான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், எப்படிலாம் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கில்ஸ் இருக்குது. டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க எப்போவுமே வந்து கொஞ்சம் கெத்தாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ப்ராக்டிக்கல் லேர்னிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை நான் ரொம்பவே மதிக்கிறவன் நான். அதனால்
உங்களுக்கு லேட்ரன்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ அல்ல கமெண்ட் செக்ஷன்லேயோ நீங்கள் வந்து தாராளமாக கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹிண்ட் எடுத்து வச்சுட்டு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு நேர்காணலாக நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோ கூடிய விரைவில் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேசும் இணைந்திருங்கள். உங்களோட சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை. See you.